தாமிரபரணி ஆறா தமிழக அரசு பாதுகாக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி நேற்று அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் இந்த ஊர் தான், ஆனா அவரே மண்ணின் மைந்தர், அவரே அதை கவனிக்காம விட்டுருக்காரு, அவர் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு உங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு. அது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. தாமிரபரணி நல்லா இருக்கு, ஜீவ நதி, இந்த மக்களும் நல்லா இருக்காங்க. தாமிரபரணி ஆற்றிலிருந்து குடிநீர் எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கும், விவசாயத்துக்கும் தண்ணி கொடுக்குறோம். வர்ண பகவான் மழை தொடர்ந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டு காலமும் நல்ல மழை பொழிவும் இருக்கு. அதனால அரசர்கள் காலத்துல ஆட்சியில அரசர்கள் இருக்கும்போது மழை நல்லா பெய்தானி தான் கேட்பாங்க, மும்மாறி பெய்யுது அப்படின்னா அப்ப நல்ல ஆட்சிம்பாங்க. அதனால எல்லாமே நல்லா இருக்கு, ஆறும் நல்லா இருக்கு. மிக்க நன்றி. நேரடியா கலக்கிறதுனால இல்ல, எல்லாருமே குடிக்க அங்கதான் தண்ணி எடுக்கிறோம். மேற்கொண்டு நடவடிக்கை நீங்க குடிக்கக்கூடிய பக்குவத்துல மலை உச்சில போய் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் தண்ணியை குடிச்சாதான், அல்லது மிருகங்கள் அத இல்லாத இடங்கள்ல போய் தனியா போய் குடிக்கணும் அப்படின்னு அப்படி பண்ண முடியாது. இவ்வளவு மக்கள் தொகை, இவ்வளவு பழக்க வழக்கங்கள், இவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் நடக்கும்போது நேரடியா எடுத்து உடனே குடின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, கன்னியாகுமரி, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் வரைக்கும், விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் நம்ம தாமிரபரணி ஆற்றுல இருந்தா தண்ணி கொடுக்கணும்.